இது நாங்க போன கிழமை இந்த விஷயத்தை தான் நாங்க பார்த்தோம். இந்த 2 சம்பவங்கள் நாங்க பார்த்தோம். குடும்ப சுற்றுலா அதுல எப்படி நடந்து கொண்ட என்று சொல்ற அந்த சம்பவம் 2 பார்த்தோம். அதுல நாங்க சொன்ன கன்க்ளூஷன், நீங்க செயலை விமர்சியுங்க, செய்பவரை விமர்சிக்கவான. இது குறிப்பாக இப்ப அந்த குடும்ப சுற்றுலா வந்து ஒரு மனைவி அந்த சுற்றுலாவை கேன்சல் பண்ணதற்காக கணவனோட அவ உரையாடினத்துல அவ எப்படி பேசுறது பொருத்தம். அப்ப அதுல நாங்க சொன்னோம்டா, அவர் அதை கேன்சல் பண்ணினது என்று சொல்ற அந்த செயலை விமர்சிக்கிறது பிழை இல்லை. ஆனா அதை கேன்சல் பண்ணதுக்காக அவருடைய கேரக்டரை விமர்சிக்கிறது அது பிழை. ஏனென்றா நாங்க சொன்னோம், ஒரு ஆணை பொறுத்த வரையில உங்களுக்கு முடியாது, உங்களுக்கு ஏலா என்று சொல்லி ஒரு ஆணை பார்த்து அவருடைய முகத்துல என்று சொல்றது ஒரு ஆணினுடைய அந்த அவன் அப்படியே உடைச்சு போட்டுருமது. அப்ப அந்த வகையில அப்படியான விமர்சனம் ஒரு நாளும் ஒரு ஒரு மனைவி கணவனை நோக்கி சொல்லக்கூடாது என்று சொல்லி நாங்க சொன்னோம். அது அந்த புரிந்துணர்வு என்று சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து நாங்க சொன்னோம், அந்த அதாவது நாசர் ஷாக்கிரா இந்த 2 பேருக்கு இடையில நடக்கிற ஒரு உரையாடலை பத்தி சொன்னோம். அப்ப அது வைப் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அவ கேட்படுகின்ற ஒரு கவலை. அப்ப அந்த கவலைய கணவனிடத்துல சொல்ற நேரத்துல கணவன் எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றார் என்று சொல்றது. பேசாம விட்டு போட்டு வேலை பார்த்து கொண்டு இருங்க என்று சொல்றதுவா, அல்லது அதுதானே பாருங்களே உங்களுக்கு அதை உங்களுக்கும் காட்டந்திக்குத்தானே வேணும் என்று சொல்லி அவட அதுக்கு அந்த நிகழ்வுக்கு சார்பாக அவரு ரெஸ்பான்ஸ் பண்றதா, எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றது? அப்ப அதுல நாங்க சொன்னோம், கண்டிப்பாக அந்த பெண்ணின் நாங்க வேலை பார்த்துட்டு போங்க என்று சொல்லி சொல்றது அல்ல பொருத்தமான ரெஸ்பான்ஸ். அந்த இடத்துல எது பொருத்தமான ரெஸ்பான்ஸ்? அவட அந்த மன உணர்வை புரிஞ்சு கொண்டு அதற்குரிய மாதிரி நாங்க ரெஸ்பான்ஸ் பண்றது தான் பொருத்தமானது என்று சொல்லி சொன்னோம். அப்ப அந்த பெண்ணிட மன உணர்வை புரிந்து கொள்ற அதுதான் முக்கியம். ஏனென்றா ஒரு பெண் ஒரு கணவனிடத்திலேயோ அல்லது தந்தை இடத்திலேயோ அல்லது யாரிடத்துல வேணுமென்றாலும் ஒரு பிரச்சனையை சொல்றாங்க என்று சொன்னா அவங்க சொல்யூஷனை எதிர்பார்க்கல. அவங்க எதிர்பார்க்கறது ஆறுதலை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அந்த கவலையை புரிந்து கொள்கின்றார் என்று சொல்ற அந்த விஷயத்தை தான் எதிர்பார்க்கிறாங்க. அப்ப அதுதான் முக்கியம். அப்ப அதுல நாங்க சொல்ற ஒரு சின்ன புறக்கணிப்பும் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அது பெரிய மனக்கவலைய அவங்களை ஏற்படுத்தும். அப்ப அதுல நாங்க சொன்னோம் என்றால், பெண்களை பொறுத்தவரையில இந்த மன கவலை என்று சொல்றது அவங்களுக்கு மிச்சம் டேஞ்சரான விஷயம். குர்ஆன் இந்த ஹுஸ்ன் கவலை என்று சொல்ற விஷயத்த பெண்களோடு சம்பந்தப்படுத்தி பல இடங்கள்ல பேசிருக்கு. பாருங்க, இந்த கை தகர்ற ஐனுஹா வலா தஹ்ஸன், அதாவது அவளுடைய கண் குளிர்ச்சி அடைவதற்கு கவலை கொள்ளாமல் இருப்பதற்காக. அதே போல அந்தகர்ற அயுனுஹுன்ன வலா யஹ்ஸன், அவர்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு கவலை கொள்ளாமல் இருப்பதற்கு. ஃபனாதாக மின் தஹ்திஹா அல்லா தஹ்ஸனி, இது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பந்தமா பேசுற நேரத்துல அவ அந்த பிரசவ வலியால கஷ்டப்படுகின்ற நேரத்துல, அப்ப அந்த நேரத்துல சொன்ன நாங்க அப்ப தனிமையில யாரும் இல்லாத எந்த துணையும் இல்லாம தானே அவ இருந்தா. அப்ப அல்லாஹு தஆலா ஒரு சவுண்ட கொடுக்கிறான் அவவோட பேசுற மாதிரி. ஏன் அந்த சவுண்ட் கொடுக்கப்பட்டது? அப்படி அவட பேரை சொல்லி அவ கூப்பிடுற அந்த சவுண்ட் கொடுக்கப்பட்டது ஏன் என்று சொன்னா, அல்லா தஹ்ஸனி, அவட அந்த கவலை இல்லாமல் போகணும் என்று சொல்றதற்காக வேண்டி. அதே மாதிரி வகால வலா தகாஃபி வலா தஹ்ஸனி, நீங்க பயப்படவானம் கவலைப்படவானம். இது பெண்களோடு இந்த கவலைப்பட வேண்டாம் என்று சொல்ற விஷயம் பல இடங்கள்ல குர்ஆன் பயன்படுத்தி இருக்கிறது. ஏன் அது பயன்படுத்தினது என்று சொன்னா, அந்த பெண்ணினுடைய கவலை எப்பவும் அது ஆழமானது, அதனுடைய பாதிப்பு அதிகம் அவங்களுக்கு விளந்தானே. அதனாலதான் நாங்க அவங்களோட கவலைய ஒரு முறைப்பாடாக சொல்ற நேரத்துல அதை கட்டாயம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், அதை லிசன் பண்ணணும். அதை லிசன் பண்ணி அதுக்கு சார்பாகத்தான் நாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணுமே ஒழிய நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணிடப்படாது. அப்படி நெகட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்ணினோம் என்று சொன்னா அது அவங்களோட மனநலத்தையும் பாதிக்கும், உடல் நலத்தையும் பாதிக்கும். நான் போன தடவையும் அந்த விஷயத்த சொன்னேன்டா, அது பிள்ளை பேரை பாதிக்கும், முதுமை தோற்றம் ஏற்படுறது, தலைமுடி நீங்குதல் போன்ற இப்படி எத்தனையோ உடல் ரீதியான பாதிப்புகளும் அதில் இருக்கிறது. நிறைய உள ரீதியான பாதிப்புகளும் அதுல இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலே தந்த மனைவிமாரனுடைய அந்த மன உணர்வை பல சந்தர்ப்பங்கள்ல அவரு புரிந்து நடந்திருக்கிறார் என்று சொல்றதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன.
இந்த முதலாவது சம்பவம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுவாரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து, நீங்க எப்ப என்னோட இரக்கமாயிக்கிறீங்க என்று சொல்றதையும் எப்ப கோபமாயிக்கிறீங்க என்று சொல்றதையும் எனக்கு தெரியும். அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிற எப்படி? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லுவாரு என்னண்டா, நீங்க என்னோட இரக்கமாயிக்கிறேன்டா நீங்க லா வரப்பி முஹம்மது என்று சொல்லுவீங்க, முஹம்மதுடைய இரட்சகன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க. என்னோட கோபமாயிக்கிறேன்டா வரப் இப்ராஹிம் என்று சொல்லுவீங்க, இப்ராஹிம் இரட்சகன் மீது சத்தியமாக என்று சொல்லுவீங்க. ரசூலுல்லாவும் எந்த அளவு தூரம் அந்த மனைவியினுடைய மனமாற்றம் எப்படி இருக்கிறது, அவ சந்தோஷமாக இருக்கிறாவா அல்லது கவலையாக இருக்கிறாவா, இதை அவதானிச்சு தான் இருக்கிறார். அப்ப கண்டிப்பாக அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிற நேரத்தில் ரசூல் எப்படி நடந்து கொள்வார்? அப்ப அதை புரிஞ்சு கவனமா தான் நடந்து கொள்ள, ஒரு நாளும் ஹர்ட் பண்ண நினைக்க மாட்டார், காயப்படுத்தவும் சொல்லி நினைக்க மாட்டார். அப்ப இது ரசூலுல்லாஹ்வினுடைய பிராக்டிஸ். அதே மாதிரி இன்னொரு சம்பவத்தை பாருங்க, இந்த சம்பவமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரபல்யமான ஒரு சம்பவம் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் சஹாபாக்களோட கொஞ்சம் பேரை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பாட்டு கூட்டிட்டு வர. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பின்னால சமைச்சு கொண்டு இருக்கிறார் கிச்சன்ல. பக்கத்துல ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோட வீட்டுல இருந்து ஹப்ஸா பாக்குறாங்கன்னா ரசூலோட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க. அப்ப அவட வீட்டுல இருந்த ஒரு சாப்பாட்டை ஒரு பாத்திரத்துல போட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ஒரு பணிப்பெண் தான் அந்த சாப்பாட்டை எடுத்துட்டு வார். அப்ப இப்ப வாசலுக்கு அந்த சாப்பாடு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது, அந்த பணிப்பெண் சாப்பாட்டை சுமந்து கொண்டிருக்கிறார். விருந்தாளிகள் எல்லாம் சாப்பாக்கள் எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. பின்னால கிச்சன்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சமைச்சு கொண்டிருக்கிறார். அப்ப இங்க சாப்பாடு ஹப்ஸாட வீட்டிலிருந்து வந்திருக்கிறது என்று சொல்ற அந்த சவுண்ட் அவருக்கு கேட்ட உடனே அவ என்ன செஞ்சாண்டா, அவட கையில இருந்த ஒரு கல்லு, அது இந்த அரைக்கிற தேவைகளுக்கு பயன்படுத்துறாரு. இப்ப எங்கட இதுல அம்மி குழவி மாதிரியா இருக்கலாம் சில வேலை, அரைக்கிற தேவைகளுக்கு பயன்படுத்துற ஒரு கல்லு, அப்படித்தான் வருது ஹதீஸ்ல. அந்த கல் எடுத்துட்டு எல்லாரும் மீக்கிறாங்க ஹோல்ல, வாசல்ல எல்லாரும் மிரிக்க, வாசலுக்கு அந்த பிளேட்ல ஒரு அடி அடிச்சு அந்த கல்லால் பிளேட் ரெண்டா உடைஞ்சி சாப்பாடெல்லாம் கீழே சிந்திட்டு அடிச்சுட்டு போயிட்டான். இது மாதிரி ஒரு சம்பவம் உங்களோட வீட்டுல நடந்தா எப்படி இருக்கும்? அப்ப ரசூல்லாட வீட்டுல இந்த சம்பவம் நடந்த நேரத்துல ரசூல்லா எப்படி ரியாக்ட் பண்ணாரு? ரசூல்லா என்ன செஞ்சாருண்டா, இன்னொரு பாத்திரத்தை கொண்டு அந்த எல்லா சாப்பாட்டு சிந்திய சாப்பாடு கலெக்ட் பண்ணி அந்த பாத்திரத்துல போட்டுட்டு காரத் உம்முக்கும் என்று சொன்னார், உங்களோட உம்மாக்கு ரோஷம் வந்துட்டு சொல்லி. உண்மையிலே அது ஒரு ரோஷம் தானே, அது ரோஷம் என்ற விலங்கு தானே, ஒரு வகையான ரோஷ உணர்வு தானே. எங்கட வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருக்கிற நேரத்துல அவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஏண்ட வேலை தானே, அப்சாட வேலை இல்லையே, அது அப்சகனத்துக்கு தேவையில்லாத வேலை, அவன் என்னத்துக்கு சாப்பாடு அனுப்பினா என்று சொல்ற அந்த விஷயம் தானே, அது அந்த ரோஷம் தான் என்னுடையது என்று சொல்ற அந்த ஃபீலிங். அப்ப இயல்பாக அந்த பெண்களுக்கு இருக்கின்ற உணர்வுகள்ல முக்கியமான உணர்வுகள் ஒன்று அது. என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளை, என்னுடைய வீடு, என்ற சாமான், என்ற கரண்டி, என்ற கோப்பை என்று சொல்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு. அந்த என்னுடையது என்று சொல்றத அந்த விட்டு கொடுக்கிறது கஷ்டம். அந்த ரோஷ உணர்வு தான் அது. ரசூல் அதை வேல்யூ பண்ணினார். அதுக்கு ஆயிஷாக்கு எந்த சந்தர்ப்பத்திலுமே அதை கண்டிக்கவோ ஏசவோ ஒன்னும் செய்யல. அப்ப சாபாக்களுக்கு சொன்னா ரோஷன் தான் பாருங்க, உமக்கு வந்த ரோஷத்தை என்று சொல்லி அப்படித்தான் சொன்னார். ஆனா ஒரே ஒரு விஷயம் செஞ்சா, நீங்க இந்த பிளேட் உடைச்சீங்களே, அதுக்கு பகரமாக உங்களோட பிளேட் அங்க கொடுத்து அனுப்புங்க, இவ்வளவுதான் சொன்னார். அந்த ஃபீலிங் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்தாரா? மறுக்கல. பாருங்க, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொண்டார். அப்ப இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில நாங்க காணுகின்ற முன்மாதிரி. அப்ப இந்த மனைவிமாரினுடைய இந்த மன உணர்வுகளை சரியாக புரிந்து கொள்ளுதல் என்று சொல்றது ஒரு கணவனை பொறுத்தவரையில மிக முக்கியமான விஷயம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றத நாங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயம். ஹை, நாங்க ஒரு வீடியோ பார்க்க போறோம்.
உன் பொண்டாட்டி மட்டும் இல்ல, அது இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அவளுங்க கொலைக்கிறத கொலைச்சேதான் தீர்வாளுங்க. இந்த இந்த வீடியோ செலவேல இப்ப இது நான் நினைக்கிறேன், இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இப்போ ஒரு 15 இயர்ஸுக்கு முந்தி. இது நீங்க பார்த்திருப்பீங்க, பலரும் பார்த்திருப்பீங்க. இப்ப இது இந்த டிக்டாக் வாரத்துக்கு முந்தின காலத்துல வந்தது. இப்ப நான் நினைக்கிறேன், எனக்கு ஞாபகத்தின்படி இப்ப ஒரு 15 இயர்ஸுக்கு முந்தி தான் நான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது. அப்ப அந்த நேரத்துல நான் சேவ் பண்ணி வச்சிருந்த வீடியோ தான் இப்ப ஞாபகத்துக்கு எடுத்து போட்டுறது. அந்த சீன் தெரியும். அந்த சீன்ல சொல்லப்படுற விஷயம் என்ன? அதுல அந்த 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 போலீஸ்காரன் அப்படி இது பண்ணி பார்த்து போட்டு அதுக்கு எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்காம அந்த பெண்ணை திரும்ப கீழே போட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சதுக்கு என்ன காரணம்? அங்க இருக்கின்ற எங்கட சமூகத்துல நாங்க பரவலாக எல்லாரும் பேசுகின்ற அல்லது நாங்க ஜோக் பண்ணுகின்ற ஒரு 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 முக்கியமான இஷ்யூ. அது என்ன அந்த இஷ்யூ? பெண்கள் ஓயாம பேசுறன்னு சொல்ற விஷயம். கட்டுப்படுத்தையெல்லாம் பேசிக்கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த அந்த வீடியோல கடைசிக்கு வருது அந்த தமிழ் கமெடி ஆக்டர் உண்டு, பழைய கமெடி ஆக்டர் உண்டு. அவன் சொல்ற இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, எந்த பொண்டாட்டியா இருந்தாலும் இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அப்படி அந்த மாதிரி ஒரு ஒரு கமெண்ட் ஒன்று சொல்லுவாங்க. அப்ப இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று நாங்க பேசுறோம் தானே. அது பொதுவாக ஒரு ஒரு ஜோக்காக அல்லது அப்படி அந்த ஒரு ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு ஒரு பிரச்சனை என்பது போன்ற ஒரு வடிவத்துல பேசப்படக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக் தான் அது. ஆண்களோட சபைகள்ல தாராளமாக பேசப்படுற ஒரு விஷயமும், கிண்டல் அடிக்கின்ற விஷயமும், அல்லது பல சமயங்கள்ல மனைவிமாரையோ அல்லது பெண்களையோ குறைத்து மதிப்பிடுவதற்கு முக்கியமான ஒரு எவிடென்டா பயன்படுத்துற ஒரு விஷயமாகவும் அது இருக்கிறது. இப்ப இத நாங்க இப்படி பார்த்தோம்டா, சராசரியா ஒரு நாளைக்கு ஒரு ஆணும் பெண்ணும் எத்தனை வார்த்தைகள் பேசுவாங்க? அத உறுதிப்படுத்துற ஆய்வு தான் இது. ஒரு ஆய்வின் படிக்கு ஆண் 7000 வார்த்தை பேசுவாள், பெண் 17000 வார்த்தை பேசுவாள். இது ஒரு ரிசர்ச் சொல்றது. இன்னொரு ரிசர்ச் சொல்கிறது ஆண் 10,000 வார்த்தை பேசுவா, பெண் 20,000 வார்த்தை பேசுறது. இது ஒரு நாளைக்கா. இன்னொரு ஆய்வு சொல்றது ஆண் 15,000, பெண் 30,000. இது வித்தியாசமான பல ஆய்வுகள் இந்த எண்ணிக்கையை சொல்லி இருக்கிறது. அப்ப எப்படி பார்த்தாலும் ஆண் பேசுறதை விட இரட்டிப்பு கூடுதலாக பெண் பேசுகிறார். அப்ப பெண்ணுடைய அந்த அந்த பேசுகின்ற வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தாலே கூடத்தான். அப்ப கண்டிப்பா அவங்க பேசுறது கூடத்தான். இது நேச்சுரலாக அந்த அந்த இது இருக்கிறது. இப்ப இந்த விஷயத்தை நாங்க ஒரு ப்ராப்ளமாக அல்லது ஒரு அலட்டியாக அல்லது ஒரு அப்படி ஒரு சிக்கலான ஒரு விஷயம் உண்டாகத்தானே ஆண் உலகத்துல இது டிஸ்கஸ் பண்ணப்படுற. எல்லாருமே யாரும் பெண்கள் கூட பேசுறன்னு சொல்றத மாஷல்லா என் வைஃப் எப்படி பேசுறா தெரியுமா என்று சொல்லி அப்படி ஒரு பெருமிதமாக பேசின எந்த ஆணை சரி பார்த்துக்கிறோமா நாங்க? அப்படி இப்ப நாங்க கூட அப்படி பேசுறல்ல, பெருமிதமாக பேசுறல்ல. அதாவது ஈவன் ஓவர் த போன் பேசுற நேரத்திலயும் கூட அது ஒரு டைமை தாண்டி கொஞ்சம் பேசுற நேரத்துல கொஞ்சம் என்ன சொல்ற நிறைய பேருக்கு அது ஒரு டிஸ்டர்ப் ஆகத்தான் இருக்கிறது. அப்ப ஆண் உலகத்துக்கு அது ஒரு டிஸ்டர்ப் ஆன ஒரு விஷயம் உண்டாகத்தான் பொதுவாக நாங்க பாக்குறோம். ஆனா அதுல நாங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில உண்மைகள் இருக்கின்றன. அதைத்தான் நான் இங்க சொல்றதுக்கு இதுக்கு விஞ்ஞான ரீதியான ஒரு காரணம் ஒன்று இருக்கு. அதாவது அந்த காரணத்தை சொன்னவர் ஷேக் அப்துல் மஜீத் ஜிந்தானி. அப்துல் மஜீத் ஜிந்தானி இப்ப புதுசா நினைக்கிறேன் போன வருஷமா அல்லது அதுக்கு முந்தின வருஷமோ தெரியும், போன வருஷம் தான் மௌத்தா போனாரு. டர்க்கியில கடைசியா மௌத்தா போனார். யமனை சேர்ந்தவர்.
யமன்ல நாங்க படிச்ச அல் ஈமான் யூனிவர்சிட்டியோட பிரசிடென்ட் ஃபவுண்டர் இவர் தான். ஃபவுண்டர் இவருடைய ஸ்பெஷல் ஏரியாவே குரான் அண்ட் சயின்ஸ், அதான் அவருடைய ஏரியா. அது ஏஜாசுல் குரான் நாங்க சொல்லுவோம். இந்த இதுல அவரு சொல்ற என்னென்றால், இந்த மனித மூளையிட தொழிற்பாட்டை ஆய்வு செஞ்சு பார்க்கிற நேரத்துல ஒரு விஷயம் விளங்குது என்னண்டா, அவர் சொல்ற அவங்க செஞ்ச ஒரு ரிசர்ச், அவர் இன்வால்வ் ஆகி செஞ்ச ஒரு ரிசர்ச், ஆண் மூளையிலையும் ஆணுடைய மூளையிலையும் பெண்ணுடைய மூளையிலையும் சில கருவிகளை பொருத்தி அந்த ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் மூளையினுடைய எந்த பகுதி தொழிற்படுகின்றது, இயங்குகின்றது என்று சொல்றத அவங்க செக் பண்றதுக்குரிய. அப்ப அந்த ஒவ்வொரு செயற்பாட்டின் போதும் மூளையிட எந்த பகுதி தொழிற்படுகிறதோ அந்த பகுதியில லைட் எரியும். அந்த மாதிரி தான் அவங்க அதை செட் பண்ணினாங்க. அப்ப பேசுற நேரத்துல ஆணுடைய மூளையில ஒரு பகுதியில லைட் எரியுது, பெண்ணுடைய மூளையில 2 இடத்துல லைட் எரியுது. என்ன காரணம்? அவரு சொல்றாரு என்னண்டா, ஒரு ஆண் பேசுற நேரத்துல பேசுற பகுதி மட்டும் தான் இயங்குகிறது மூளையில. பெண் பேசுகின்ற நேரத்துல பேசுற பகுதியும் இயங்குகிறது, சிந்திக்கிற பகுதியும் இயங்குகிறது. சமகாலத்துல ரெண்டும் ஒன்றாக இயங்குகிறது. அப்ப பேசுற நேரம் பேசி இதாகிறதுக்கு ஒரு டைம் போறேன். முதலாவது என்ன, அதுக்கு பிறகு உங்களோட ஏரியால எப்படி மலையாண்டெல்லாம் கேட்பாங்க, இல்ல மலை இல்லைன்றோம். அப்புறம் ஏதோ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் ஒன்று வரும், வேறொன்று வரும், முடிஞ்சு. அதுக்கு மேல எங்களுக்கு பேசுறது சப்ஜெக்ட் இல்ல. ஆனா அவங்க இதுவே நான் இப்ப ஏண்ட ரிலேஷன் வீட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு அதுதான் புதிய ஆக்கள் என்று இருந்தாலும் நாங்க போமாண்டு கேட்டாலும் வர மாட்டாங்க. அப்படித்தானே, நேச்சுரலா அப்படித்தானே இருக்குது. அப்படி வந்தும் போயிட்டு வார நேரத்திலும் வந்து எத்தனையோ கனெக்ஷன் எல்லாம் சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்கட சொந்தமாம் இவங்கட சொந்தமாம், அது இப்படியாம் இப்படியா, இந்த டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நாங்க போயிட்டு அதை பத்தி ஒன்றுமே பேசிக்க மாட்டோம். எங்களுக்கு அதுக்கு அந்த அந்த சப்ஜெக்ட் வரவும் மாது. அப்ப இது நேச்சுரலாக அல்லாஹ் ஆண்களை படைச்சிருக்கிற மெத்தடும் பெண்களை படைச்சிருக்கிற மெத்தடும் நேச்சுரலா இப்படித்தான் படைச்சிருக்கிறார். அப்ப இது வந்து கண்டெம் பண்றதுக்குரிய ஒரு விஷயம் உண்டா? ஆணுடைய மௌனம் என்று சொல்றது கண்டெம் பண்றதுக்குரிய ஒரு விஷயமா? பெண்ணுடைய அந்த பேச்சு என்று சொல்றது கண்டெம் பண்றதுக்குரிய ஒரு விஷயம் உண்டா? அப்படி இல்லை. நேச்சுரலா அல்லாஹ் அப்படித்தான் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் ஏன் அப்படி படைச்சிருக்கிறான் என்று சொல்றதுக்கு இவர் ஒரு நியாயம் சொல்றார். ஜாசிம் முத்தவ்வா, இவர் குவைத்தை சேர்ந்தவர். ஜாசிம் முத்தவ்வா அவர் சொல்ற ஒரு நியாயம். அவர் சொல்லுவார் என்னன்னா, குடும்ப வாழ்க்கையில பொதுவா 10 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை வளர்க்கிறதுல தந்தைமாரை விட தாய்மாரோட கண்ட்ரிபியூஷன் தான் கூட. ஏன்னா கூட அவங்களோட தான் இருப்பாங்க பிள்ளைகள். தந்தையோட இருக்கிறதுக்கான ஸ்பெண்ட் பண்ற டைம் வந்து மிச்சம் குறவு, தாயோட ஸ்பெண்ட் பண்ற டைம் தான் கூட. இப்ப 3 வயதுக்கு பின்னர் பிள்ளைகள் அதிகமாக கேள்வி கேட்க தொடங்குவார்கள். சராசரியாக ஒரு பிள்ளை ஒரு நாளைக்கு 300 கேள்விகள் வரையில கேட்கும். இது என்னாண்டு கேட்கும், இது பறக்குமாண்டு கேட்கும், இது ஓடுமாண்டு கேட்கும். இப்படி எத்தனையோ 1000 கேள்விகள் கேட்டுட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு சராசரியாக 300 கேள்விகள் கேட்பாங்க. இப்ப இந்த கேள்விகளுக்கு சலிப்பில்லாம பதில் சொல்ற பொறுமை தாய்கிட்ட தான் இருக்கு. அது அது அந்த பெண்ணிட்ட தான் இருக்கிற. ஆண்கள் வந்து சில கேள்விகளோட என்ன நடக்கும், சலிப்படைஞ்சிருவாங்க, கோபம் வந்துடும். ஒரு 3-4 கேள்விக்கு பதில் சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஏழுமா அவங்களால? ஏலா, அதுக்கு மேல பதில் சொல்ல அவங்களால. அப்ப கோபம் வந்துடும். அப்ப அல்லாஹு தாலா இந்த காரணத்துக்காகத்தான் அவர் சொல்ற பெண்களுக்கு இப்படி ஒரு இயல்பு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கிறார். ஏனென்றா இப்படி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு இந்த குவாலிட்டி வேணும். அடுத்து இன்னொரு காரணம் மட்டும் அவர் சொல்வார் என்னண்டா, நாங்க ஏற்கனவே சொன்னோமே, பெண்களை பொறுத்தவரையில் உண்மையிலே அவங்களோட மனக்கவலைகளை வந்து அவங்க எப்படி இல்லாமல் செஞ்சு கொள்ற, அவங்கள்ட்ட உள்ள அந்த கவலை இல்லாம செஞ்சு கொள்றதுக்கான அவங்கள்ட்ட இருக்கிற டூல் என்ன? பேசுறது தான். இன்னொரு ஆளுக்கிட்ட அதை ஷேர் பண்ற நேரத்துல தான் அது இல்லாம போகும் அவங்களுக்கு. அப்ப பேசத்தான் அவங்களோட கவலைகள் எல்லாம் போய் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. அப்ப பேசுறதுக்கான அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதை நாங்க ஸ்டாப் பண்ணினோம் சொன்னா எங்க பிரச்சனை வரும்? அவங்க ரிலாக்ஸ் ஆக இருக்கிறதுலயும் பிரச்சனை வரும், புள்ள வளர்க்கிறதுலயும் பிரச்சனை வரும். அவங்களோட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்காகவும் இந்த இயல்புக்காகவும் தான்
அல்லாஹ் தஆலா அப்படி வச்சிருக்கிறான். அப்ப அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்றது வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இதுல நாங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஹை, அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் இதுல அடுத்த பகுதிகளை அடுத்த கிளாஸ்ல தொடருவோம்.